பண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கத்திலே போல் வந்து மனதை தவித்தாளே தங்கத்திலே போல் ஏனுங்க இந்த துணியான இல்லைங்க 100 रुपये साहब அதை விட்டு போட்டா அதை காட்டும் हाँ ये थोड़ा देना ये भी अच्छा है साहब 100 रुपये கட்டாணி முத்தடகி ஏன்ற முற்பேச்சுக்கு இது பிடிக்குமா மாப்பிள அந்த கவனிப்பாங்க மாமா ஏது இதுவா ये तो 200 रुपये साहब विदेशी वाला அவன் என்ன அழகு சொல்றான் நம்மளுக்கு புரியல நாம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியல மாப்பிள மண்டகா இது அட ஆமா வணக்கம் வணக்கம் ஏனுங்க தமிழ் தெரியுங்களா என்னதே தமிழ் தெரியுமாவா பச்சை தமிழ் நானே ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த ஆள் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலீங்க நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலீங்க அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சுங்க ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க अरे कितना रुपया हाँ 200 रुपये है सर हाँ नहीं 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 40 कम से कम 150 देना सर 45 50 में क्या 100 देना सर 50 पे करो 200 ரூபா சொன்னா 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப நன்றிங்க ஆமா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர் அப்படியா எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு இங்கேயே இருந்துட்டேன் அப்படிங்களா நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க இதெல்லாம் எதுக்குப்பா ஒரு தமிழனா ஜெய்ப்பூர் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ரெண்டு பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க சரி மாப்பிள ஓட்டானுங்க மாமா வந்துட்டியா பயணமெல்லாம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சுண்ணே நம்ம ஆதித்ய ஆபீஸ் போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன் நீ உள்ள போ சரி பையா என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்கை தவற விட்டுட்டு போயிடுச்சு அதை பார்சல் அனுப்ப போறேன் ஆமா தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும் லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே என்ன வயசு 21 அழகா இருப்பாள ஆளையே நான் பார்க்கல பேக்கை தான் பார்த்தேன் ஆளையே பார்க்கலாங்கிற வயசு மட்டும் கரெக்டா சொல்ற சர்டிபிகேட்ல பார்த்தேனே ஆமா இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு வேலை கிடைக்காது அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும் இதை போய் தப்பா சொல்றீங்களே मुन्ना तुम अच्छी हो ஓ இதுதான் லவ்வா ஐயோ சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல अरे मुन्ना तुम अच्छी हो புரியல ஏய் கண்ணா நல்லா இருக்கியாடா अभी भी तू आई हो இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா क्या तू मेरी भावना नहीं समझ सकते என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டியா शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो ठीक है मेरी जान சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு ஓகே என்ன லவ்வா அண்ணே ஆளை விட்டுறண்ணே இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அண்ணே அந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற இந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா அப்பதான் வயசுக்கு மரியாதை கரெக்டா நான் போய் வேலையை பார்க்கறேன் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே காதல் விவகாரங்களின் தூதுவனே என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும் எல்லாரும் என் கடை போன் நம்பரையே கொடுக்கணும் இறைவா எங்க இன்னும் ஒருத்தையும் காணா வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா போட்டு போட்டு அங்கதானே லவ் ஸ்டார்ட் ஆகணும் யாருப்பாரு சைத்தானே எல்லாருக்கும் போற மாதிரி எனக்கு சாக்கரையில் போட்டியா சக்கரை போட்டு சூப்பரான்ட்டீங்க ஐயா டேய் என்ன ஐயான்னு கூப்பிடாத வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா ஐயா என்னால முடியல ஐயா ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இருக்கு ஐயா நம்ம கடையில பாயில் இருக்குது சரி சாமி படம் இருக்குது ஸ்டவ் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிஃபோன் ஐயா கும்பிட்டு இருக்கீங்க ஏய் ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு ஆமாய்யா ஆனா ஆணி வேர் தானே முக்கியம் அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா நிக்காதய்யா அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான் அப்படியே இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க
அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிட்றானுங்க, டீ சாப்பிட்றானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன். இதை கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு முருகா. ஏய் முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அவரு கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுடா, சனியா முடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத்து வச்சிருக்கானுங்க. நான் ஏன் எல்டிடி பூத்து வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்து? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லைன் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா? பிடி உஷாவே முந்திடுவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு. மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்கே வந்து ஆட்டுற. கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லைன் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு. போய் முதல்ல தாடி சேவ் பண்றா. எத்தனை பேர் கிளம்பிருக்க எனக்கு போட்டியா? வணக்கம் மாமா. வாங்கம்மா. போன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு போன் வந்ததா மாமா? உனக்கு வந்தது. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் போன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் போன் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து 11:30 மணிக்கு செந்தில்குமார் போன் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு ராஜா போன் பண்ணியிருக்காரு. 1 மணிக்கு சம்பத் ராஜ் 5 தடவை போன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசியிருக்கானே. பேரே நல்லா இல்லையே, கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கையை விடுறீங்களா? இவனுங்களெல்லாம் விடுங்க மாமா. சுப்பிரமணியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு. அப்படி ஃபோன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்ட்ரெச் மாமா. ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. வயசாகி போச்சாடா கலிய பெருமாள். அக்கா அக்கா என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிஃபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி வாங்கிக்க. தமிழியாருங்க? நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா, என்னோட பேக். ஐயோ, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்குக்கா. ஐயோ, thank God. கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. From Surya number 12 Srinivas Vivekananda Mark Jaipur. மெட்ராஸ்ல திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன? நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவான். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கனம் கொடுத்தாலும் போய் படம் பார்க்க முடியும். படம் தானே, இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேல இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா? ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா? வெரி குட், டெவலப் ஆட்டியே போ. ஆமா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் வந்து பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வள்ளியம்மா வந்துருச்சா? வருது. போன குடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமானா இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம. హలో, మీరు బాగున్నారండి?
ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు? చెప్పండి. టిఫిన్ చేశారా? ఏం టిఫిన్ చేశారు? ఏమండి తంగవేలు తెలుగువాడా? అవునండి. அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த லாங்குவேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். చెప్పండి, ఏదైనా చెప్పండి. రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి. ஆமா, அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ఫోన్ మాట్లాడతాను, డిస్టర్బ్ చేయొద్దు. సరే నీ మాట్లాడు బొమ్మ గిட்ட మాట్ల వరకే నీ మాట్లాడు. రాత్రి పూరా మీరే గుర్తుకు వచ్చారండి. హలో హలో, ఫోన్ కట్ అయిందండి. என்ன கட் ஆயிருச்சா? சே, வர இந்த கரண்ட் டெலிபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா, இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இங்க இழுத்து புடி, அப்படியே திரும்ப. சைதான், ஊசி நூல் எடுத்துட்டு வா, டைட் பண்ணலாம். வேண்டாம். ஐ நோ டெய்லரிங். ஐயோ, வாமா வா. ஒரு இன்லைன் லெட்டர் கொடுங்க. இன்லைன் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு ஃபோன் பண்ண தெரியாதா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் ஃபோன் பண்ணுவாரு. அதுக்குள்ள நம்ம தெலுங்கு கத்துக்குவோம். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்ட? నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను. నిన్ను నన్ని ప్రేమిస్తున్నాను. போமா, வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்குத்தானே நமக்கு தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. வந்துட்டா பத்தாச்சு. आइए अंदर आइए, स्लेट दे दो. முருகா, நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்துக்க கிட்ட வந்திருக்கு. ये शर्ट सूर्या का है? हाँ जी हाँ. ஒரு வாரமா சட்டையை துவைக்கவே இல்லை, இப்படி மூந்து பாக்குற. ये कंगा सूर्या का है? जी हाँ. उधर रखो. ये बेटी सूर्या का है? இவளை பார்த்தா தமிழ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். போலோ, अभी पढ़ाई शुरू करें. नहीं नहीं. मेरी हिंदी में आ है. ओ नहीं. मैं ये नहीं चाहती. मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है. तमिल 4 वार्ता போதுமா? पूछो. तुम बहुत सुंदर लग रहे हो. நீ ரொம்ப அழகா இருக்க. मैं तुम्हें बहुत चाहती हूँ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मैं तुमसे प्यार करती हूँ. நான் உன்னை காதலிக்கிறேன். क्या हम घर छोड़ के भाग चले? நாம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா? बस इतने ही बस. बहुत शुक्रिया सूर्या. दिल वाले एक दूजे के लिए. ஐயோ, இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் ஏன் லெட்டர்? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா, இந்தா. என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா? என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ, நீங்களே பாருங்க. நன்றி. सूर्या जी, आपके एमडी से बुला रहे हैं. गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग. May I come in, sir? Yes, please.
आपने जो सामान मद्रास पहुंचना था वो भेज दिया क्या? I'm sorry, sir. I can't understand Hindi. I am sorry. Regarding our stocks to be transported to Madras, have you transported them? I'll follow it up, sir. The Japanese buyers have asked us for a quotation of unfinished marbles. I'll send a fax this evening, sir. You may go. Okay, sir. Surya, one more thing. Yes, sir. We are having a few problems with our workers in the tile section. Will you attend to it? Fine, sir. I'll do it right away. Good. Anything else, sir? Nothing. You may go. Thank you, sir. ராஜு சார் இங்க வாங்க. எந்த சார்? ஷர்மா எங்க இருக்காரு? கட்டிங் செக்ஷன்ல இருக்காரு. ஷர்மா என்ன ப்ராப்ளம் பண்றாரு? ஆர்க்கும் அடங்காத ஒரு முரடனே சார் அந்த சர்மா. வேலை செய்யறவங்களுக்கு புல்லு மரியாதை கொடுக்குறேன். நாங்க ஏதாவது சோதிச்சா சர்மாவோ அவனுடைய ஆளுங்களும் சேர்ந்து எங்களை மிரட்டி பெட்டியை தூக்கி ஊருக்கு போடான்னு சொல்றாங்க. சரி வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். வாங்க சார். ஷர்மாஜி, ராஜு இவர்கிட்ட சொல்லுங்க, நாம எல்லாருமே மனுஷங்க தான். வாங்குற சம்பளத்துக்கு கொடுத்த வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. हम सब जीने के लिए इधर आया, जाके काम करने के लिए सब बोलते हैं. मद्रास को ऐसे जाना क्या या पार्सल में जाना? மദ്രാസിലേക്ക് ജീവനോட போணுமா இல்ல போணுமா பார்சல்ல போணுமான்னு கேக்குறாங்க. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். ये मद्रासी इधर आओ. बोलिए साहब. ये आदमी गया ना, तुम्हारा आदमी को बोल के इसे मारना चाहिए. ठीक है साहब. बाथरूम में पानी नहीं आती? कॉर्पोरेशन जाके कंप्लीट करूं? என்னண்ணே, மணி ராத்திரி 10 ஆச்சு, இந்த நேரத்துல குளியல்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, என்ன வழக்கம் போல பிறந்தநாள் வாழ்த்து எழுத ஆரம்பிச்சியா? ஆமாண்ணே, இந்த மாசம் அனுப்ப வேண்டிய பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த நேரத்தை ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பேசாம வாழ்த்து எழுதுற வேலையை பாரு. அப்ப நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். அண்ணே, என்னண்ணே எங்க வெளியில கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இங்க வந்து படுக்கிறீங்க? தம்பி, உனக்கு 7 வயசு, நிறைய பொண்ணுங்க உன்னை காதலிப்பாங்க. என்ன யார் காதலிப்பாங்க? கணவன் வந்து காதலிப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த கெட்டப். நீ டிஸ்டர்ப் பண்ணாத, கனவு காணணும், ஆள விடு. திருத்தவே முடியாது. நீ ஒரு வயசு பொண்ணு, உடனே உனக்கு அப்படி இப்படி லெட்டர் போடாம உன் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினார்னா சூர்யா ஒரு பொறுப்பான மனுஷன் நினைக்கிறேன். குடும்பம் குழந்தைங்கலாம் இருக்கும் போல இருக்கு. வாழ்த்துக்கு நன்றி சொல்லி எழுதுறப்போ ஊட்டி பக்கம் வந்தா பொண்டாட்டி குழந்தைங்களோட மறக்காம நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போங்கன்னு நீ அதுல எழுதி போடு. சரிக்கா? सूर्या बेटा 1 मिनट. माउंशा बेटी इधर आओ. आती हूँ माँ. मेरी बेटी तमिल सीखी है, वो तमिल में 4 वाक्य बोलना चाहती है. அண்ணே, இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்ககிட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா, அதான் சொல்றாங்க. சரி, பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, நான் உன்னை காதலிக்கிறேன், ஓடி போயிரலாமா? क्या मेरी बेटी तमिल में अच्छी बोल रही है? अच्छा तमिल बोलते हैं, तुम्हारा बेटा अच्छा तमिल बोलते हैं. என்னண்ணே என்னென்னமோ பேசுன பொண்ணு? தமிழ் கத்து கொடுத்தது நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. बेटी 4 वाक्य सिखाऊंगा, फिर मिलेंगे. ठीक है. இப்போ என்னென்ன சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்து தரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். அண்ணே, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் மறந்து வருது. எல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நேற்று கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதியிருந்தா?
என்ன குடும்பஸ்தன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டா என்னை பத்தின சந்தங்கள்லாம் தீந்துரும். என்னாச்சு? திடீர்னு சோகமாயிட்ட? ஒன்றும் இல்லைக்கா. இல்லை, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படித்தேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லைம்மா. அவருக்கு ஆறுதலா ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி, வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும்போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே குழப்பாதீங்க. நான் குழப்பறேன். பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு. என்ன? காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு. வராடா பின்ன என்ன டேய், மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்னை டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. போடா. ஏமா இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து, ஏண்டா கலிய பெருமாள் காளிப்பயல உன் கடையில கண்ணு இல்லாதது மூக்கு இல்லாததெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது உன் தெருவிலேயே சாமுத்திரிகாலட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? லேடிஸ் கிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா, பண்ணிக்க. இல்ல, உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க பாரு. இந்தாங்க. அம்மா நீ வந்து கவலையே படாதம்மா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூப்பிட்டு வருவான். ஐயோ பயப்படாத. இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலா மாலான்னு பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. मुझे बाल देना, मैं नहीं दूंगी. पापा से कह दो. ये तो मेरी बाल है. नहीं. என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே. ஐ சொட்டர்ல அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரைப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது லெட்டருக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணே. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. என்ன தாமரைப்பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சொட்டா? அப்படி இல்ல. என்ன? நான் கமலி கிட்ட போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் நான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலியை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையே கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து அவளை போன்ல பேச சொல்லு. அவ போன் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு போன் பண்ணோம். சரிமா போய் பேசுவோம். அண்ணே அவ வீட்டுல போன் இல்லைண்ணே, ஒரு பிபி நம்பர் கொடுத்துருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள போன் பண்ண சொல்லியிருக்கா. அப்படியா?
तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात, एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை இருக்கு? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏண்ணே என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அதை அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா ஏமா டென்ஷன்ல பூவை பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வர. இந்த காதலே இப்படித்தாம்மா, சிக்கும் ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசிட்டு. ஊட்டிக்கு அவசரம் ஒரு ஃபோன் பண்ணணும். क्या? ஊட்டி अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं, प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स. அம்மா தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிவரி விட்டா வேற வழியே இல்லை. எதுக்கு ஒரு தடவை பார்த்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ். लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ सुनील आया, ठहरो अभी बुलाते हैं। आप लाइन में रहना। बेटा सुनील चलो चलो जल्दी। सर माय गर्लफ्रेंड इज वेटिंग प्लीज. साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन उसके थोड़ा करने अर्जेंट है, इसी के लिए फोन करना मेरे को चाहते हैं। मुश्किल आप नहीं। बाद में करो ना, हाँ ठीक है ना? ठीक है साहब, आप जाकर कर दो ना, जल्दी आओ ना, थैंक यू. जल्दी. ஹலோ யாரு கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ ஹலோ சத்தமா பேசுங்க. ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சூர்யா. ஹலோ சூர்யா. ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சூர்யா. எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ ஹலோ, நீங்க அனுப்பின ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ கபடி பேசுங்க. ஹலோ என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपया हुआ सब. आई एम सॉरी, பணம் இல்ல, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना, ठीक है? சரி இருமா, தம்பி திரும்ப போன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்ல தேடுவாங்க. அப்ப போன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்புமா? ஃபோன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா. வழக்கமா இங்க டெலிபோன் பண்ண வர பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏத்த சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போயணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோட் எல்லாம் கரெக்டா ஏத்துறாங்களா? ஏத்திட்டு தான் இருக்கு. சார் எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்ல இருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து கடத்தணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்வளவு கோவம் ராஜு? அவங்க பண்ண ஃப்ராഡ് എല്ലാം நீங்க തട്ടി കേട്ടല്ലേ, ആ ദേഷ്യം സാർ. ഇനിയൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் எங்க வேலையை பாருங்க. ஐயா நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் கட்ட மாட்டீங்களே. டேய், ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா. பாத்துக்க. அதுலயா சம்பளத்து? சம்பளமா? என்ன திடீர்னு சம்பளம்?
வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா. பாட்டி வேறு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓ, உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கரும்பா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா, அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துடுறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிராளுங்க, மற்ற முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. ஏய், ஒரு 10,000 ரூபாய். நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி, நீங்க நீரோடு வாங்கணும் முதலாளி. இந்தா என்ன பாக்குற? டெலிபோன் பில்றா 3500 ரூபா கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? ஓ ஏய், ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல, அங்க போய் கொஞ்சம் கூடாதுல்ல. வெரி குட். என்ன பாட்டு? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இல்ல? ஆமா, நான் போறேயா. ஏய், ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா, நான் போறேயா. அப்படியா? ஆமாயா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய், ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி, நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாயா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள், உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி, உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி, நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. எப்போ போறலாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டு. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா, உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல. இங்க இங்க. டேய், இப்போ உள்ள வேலை பாடுறா. டேய், சைத்தானுக்கு பச்சா டோட்டலா க்ளோஸ் பண்ணு. சார், வாமா. நான் இன்னும் 2-3 நாள்ல மெட்ராஸ் போறேன். நீயும் போறியா? வேற யார் போனா? உனக்கு தெரியாதா? இந்த சைத்தானுக்கு பச்சா ஓடி போயிட்டாமா. டெலிபோன் பில் கட்டுறதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்த, அந்த பணத்தை சுட்டுட்டாமா. சுட்டுட்டான்னா? ஓ, சுட்டுட்டான்னா உனக்கு புரியாதா? சுட்டுட்டான்னா திருடிட்டான் அப்படிங்கிறதுக்கு தமிழன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சொதப்பிட்டான், இந்த பேஜாரு, நாஸ்தா மாதிரி. அப்போ டெலிபோன் ஒர்க் பண்ணாதா? என்ன டெலிபோன் கனெக்ஷன் மட்டுமா கட் ஆயிருக்கு? நம்ம ஊர்ல காதலே பூரா கட் ஆயிருச்சுல. சாந்தா சங்கருக்கு ஃபோன் பண்ண முடியல, அகிலா அன்பழகனுக்கு ஃபோன் பண்ண முடியல, கமலி நீயும் உன் காதலனுக்கு ஃபோன் பண்ண முடியாம கண்கலங்கி நிக்கிற. நீ மேட்ரு சொல்லு. சார், நான் மெட்ராஸ் போயிட்டு 10 நாளுக்குள்ள வந்துருவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு சொல்லணுமா மேட்ரு? நீ கவலையே படாதமா. தம்பி ஃபோன் பண்ணிச்சுன்னா அதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொரியர்ல அனுப்புறேன். தம்பி பாட்டு பாடுமா? எனக்கு தெரியாது. இல்ல, பாடுனாருன்னா ஒரு சாங்கே அனுப்பலான்னு பார்த்தேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேங்க. டேய் கலிய பெருமாள், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பையனை என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தான்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். டேய், போய் சேட்டை கூட்டு வா. சேட்டங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, காதலை வாழ வைப்போம். Sit down, Surya. Sit down. I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras?
You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான். அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ்ல எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று செய்ய, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். तू इधर बैठो। तू क्या करते हो? बैठो ना। बुलाता है सुनता नहीं। बैठो। போயிட்டு வரேங்க. इतना जल्दी क्यों? होली आने वाली है, होली के बाद चले जाना। इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है. वापस வரேங்க. வரேன். ले नीचे उतरो. इधर आ। हाँ इधर आना। நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்லைண்ணே, சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க. ஆனா அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான், இனிமே இல்லை. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. விளையாட்டு எடுத்துக்காது. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. I'm sorry. உங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்டு போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக், ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோல போலாம். போலாம் சார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்க தான். இல்லைன்னா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்க தான் சார். ஜெய்ப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். போனோம். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜ்ல ரூம் கிடைச்சா போதும். நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சுட்டு நேரா வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்க குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்லை. நல்லா சொன்னீங்க சார் நீங்க. இந்தாப்பா, கண்ணை எங்க வச்சு ஆட்டோ ஓட்டுனுக்குற? கண்ணு சரியாதாவா இருக்கு, மனசு சரியில்லை. மனசை பத்திரமா வச்சுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏய், என்னடி திடீர்னு போஸ்டல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க? என்னையா? ஏமா ரூம் போயிட்டா? நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ அப்புறம் வந்து கூட்டாயா? ஏன் ஆபீஸ்க்கு போல? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. ஃப்ரெண்டா? எதா?
இதோ. அம்மா கண்ணு நீயா? நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? நல்லா இருக்கேன். காலையில தான் வந்தேன். நீயும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு கீரை. அந்த ஆத்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறாளே. சரி சரி, வெளியில போறப்போ தொடப்ப கட்டிய கையில வச்சுன்னு எதிர நிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ போய் வா கண்ணு, நான் பெருக்கி வைக்கிறேன். கிளம்பலாமா? ரெடி. என்ன சார் இது? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறீங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லை, உங்கள் உழைப்புக்கு. சரி, நான் வரேன் சார். அப்போ மறுபடியும் எப்போ சந்திப்போம்? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒன்று மாத்திரம் சொல்லி ஆசைப்படுறேன் சார். இந்த ஆட்டோக்காரனுக்கு இன்னைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போன்ற சென்டிமெண்ட்டே கிடையாது. என்னைக்காவது ஆட்டோவை பார்த்து கை நீட்டி உள்ளே ஏறுவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். பன்னீர். ஓ, உங்கள் லக்கேஜ் இல்லை? அதை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்லை, நானே உங்கள் ஆஃபீஸை விசாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். வரேன் சார். வரங்க பண்ணி. ஏய், யாரடி திட்டின? யாரையும் திட்டலையே. இப்போ ஒரு ஆள் கிராஸ் பண்ணாரே, பாத்தியா? ஆள் சூப்பரா இல்ல? நீ மட்டும் ஆம்பளை கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? இது கிண்டல் இல்ல, ரசிப்பு தன்மை. அழகை யார் வேணாலும் ரசிக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நேயா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி, செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. வாடி நடந்தே போயிடலாம். எந்த ஃப்ளோர்? தேர்ட் ஃப்ளோர். வா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். இப்பதானே நான் சொன்னேன் அழக ரசிக்கிறது தப்பு இல்லைன்னு. உத்து உத்து பார்த்தா உடம்பு கூசாதா? பாரம்பரியம் மிக்க இந்திய பெண்மையே, நீ ரொம்ப சீக்கிரம் காதலிச்சிருவடி. ஏண்டி நின்னுட்ட? என்ன மாதிரி கலகலப்பா இருக்கிறவங்கள விட உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாவே காதலிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். கிண்டல் தானே வேணாங்கிறது. மே கம் இன்? கம் இன். வெல்கம் மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சூர்யா, இது தொடங்களேன். பாருங்க, நான் வந்து எம்டி, நீங்க ஒர்க்கர். அப்படி இல்லாம கொஞ்சம் கேஷுவலா பழகலாம்னு தான். ஆமா, எங்க பிரதர் ஒரு பையனை தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி அழகான வாலிபனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட சிஸ்டர் கன்சர்ன் சொன்னாரு. ஆனா சிஸ்டரோட கன்சர்ன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசுறீங்க. என் பேரு சூர்யா. பாத்தீங்களா, வந்த உடனே உங்க பேர் தான் வருது. என் பேரு நேயா. நேயான்னா பிரியமானவளின்னு அர்த்தம். சூர்யானா சூரியன், நெருப்புன்னு அர்த்தம். ராஜஸ்தானி பெண்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். பயப்படாம உடன்கட்டை ஏறிடுவாங்க. சூர்யா, நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். மிஸ்டர் சூர்யா. எஸ் மேடம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் எப்போ மேடம் ஜாயின் பண்ணோம்? எப்போ வேணாலும். ஐ மீன் வேலையில தான். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது? புது இடம், புது அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அறிமுகமாகறப்போ எல்லாமே புதுசுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, வேலை, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு. பட் பழகிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் என் பாலிசி. நீங்க தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க... எஸ் மேடம். மிஸ்டர் சிவா, கொஞ்சம் உள்ள வாங்க. நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க பாலிசியும் ரொம்ப அழகா இருக்கு. கம் இன். மீட் மிஸ்டர் சூர்யா. ஹாய்.
ஹாய் ஐ அம் சிவா. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க குவார்டர்ஸ்லயே தங்க வச்சுக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்க்கல, முழுசா உங்களையே எதிர்பார்க்கிறேன். ஒன்றும் இல்லை, கம்பெனிக்காக சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். இது கம்பெனியோட பேஜர், வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக. இது என்னுடைய செல்லுலர். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்றேன் மேடம். ஓகே வாங்க மிஸ்டர் சூர்யா. Your seat. Congratulations. Thank you. Mr. Shiva, 1 minute. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்துறேன். அதுல மேடம் எப்படி? அப்ப நீங்களும் நம்ம ஜாதி தானா? அப்படின்னா இல்ல வந்தது ஒரு ஆளுமா பொம்பளை பத்தி விசாரிக்கிறீங்களா? சும்மா தான் கேட்டேன். ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். நான் ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க முடிஞ்ச பாருங்க. லக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிலாக்ஸ். ஹாய் சிவா. ஹாய் கோரி. ஓ தேங்க் யூ. எப்படி இருக்க? பயங்கர பிஸி. ஆமாடா, நீ எப்படி இருக்க? குட் கம்பெனி, குட் ஹெல்த், தட்ஸ் ஆல். குட். சார் யாரு? ரொம்ப அழகா இருக்காரு. இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க மாட்டியா? ஓ ஐ அம் சாரி. ஹி இஸ் மிஸ்டர். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. உன் ஃப்ரெண்டா? யா. தப்பா இருக்கே சிவா. ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்க, இல்ல நீ மாறிக்க. ஹே பாய். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல சார் யாருன்னு அந்த பொண்ணு கேட்டப்போ என்ன ஏன் இன்சல்ட் பண்ண சூர்யா? நாம வாங்க போங்கன்னு கொஞ்சம் மரியாதையாவே பேசிக்கலாமே. அப்போ உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே. தேங்க்யூ. உங்களுக்காக என்ன சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது மிஸ்டர் சூர்யா. வெறும் சூர்யா போதும். கொஞ்சம் கஷ்டம் என்னோட பழகிறதா. நோனோ ரொம்ப ஈஸி சிவா. உங்களை மாத்துறதா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. சூர்யா, நான் உத்தமம் இல்லை, அதுக்காக பொம்பளை பொறிக்கையும் இல்லை. எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூக்கு மனம் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூ வாசனையில் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. லைஃப்பில் நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ். பட் நான் காதலிப்பேன். அந்த காதல் தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட சின்சியராக வேண்டிக்குவேன். ஏன் தெரியுமா? அப்போ தானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். வேலை சம்பாதிக்கிறது பொழுதுபோக்காக, செலவு பண்ணுறது சந்தோஷத்துக்காக. மொத்தத்தில் நான் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, ஒரு சராசரி இந்திய பிரஜை. எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சிவா. என்னோட சுதந்திரங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். உங்கள் மூக்கை தொடர்றது இல்லை. இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. வாடி, நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். ஏன்? உனக்கு வேண்டுதல் அதிகம். சாமியை சுத்தி சுத்தி வந்து சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்காது. ஐயோ தப்பு தப்பு, கடவுளை திட்டக்கூடாது. நான் ஒன்றும் கடவுளை திட்டல. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? அவ்வளோதான் என்னோட பிரார்த்தனை. ஏன் உன் ஜீசஸ் தண்டிச்சிருவாருன்னு பயப்படுறியா? முட்டாள்தனமா பேசாத. எங்க தாத்தா ஐயனாருக்கு ஆடு வெட்டி சாராயம் வச்சு சாமி ஆடினவர். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதம் மாறிட்டாரு. அதுக்காக எங்க அப்பாவை ஐயனார் ஒன்று அருவாள் தூக்கிட்டு வந்து வெட்ட வரல. நாளைக்கே என் புள்ள மதம் மாறினாலும் அவனை ஜீசஸ் ஒன்று சிலுவையில் அறிஞ்சிட மாட்டாரு. அதெல்லாம் சரி, கோயில் ஒரு தடவை சுத்திட்டு வரலாம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ போய் சுத்திட்டு வா, நான் இங்கே இருக்கேன். யாருக்கு அதிக நிம்மதி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உன்னை திருத்தவே முடியாது. என் சூரியன் நல்லா இருக்கணும். எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும். நாங்க 2 பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழறதுக்கு நீதான் துணை இருக்கணும். முருகா,
என் கமலி நல்லா இருக்கணும். சீக்கிரமா நானும் கமலியும் சந்திக்கணும். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சாரி. போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யः வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய சாமி குங்குமம் கொடுக்காம போயிட்டீங்க. சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः பவே பவே நாதி பவே பவஸ்வபாம் பவோத்பவாய. யார் நீங்க? நீங்க எதுக்கு குங்குமம் தரீங்க? அர்ச்சகரை கூப்பிட்டீங்க, அவர் வரல. கோவில் பிரசாதம் தானே, எடுத்துக்கங்க. நீங்க வேணும்ட்டு என்ன ஃபாலோ பண்றீங்க. உங்க மனசுல என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி நடந்தா மரியாதை கெட்டுரும். என்னது உனக்கு அந்த ஆளோட தகராறு? அந்த ஆள் யார் எனக்கு குங்குமம் கொடுக்க? கோவில்ல யார் வேணாலும் யாருக்கும் குங்குமம் கொடுக்கலாம். அதுக்காக எந்த ஆம்பளை கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா? அர்ச்சகர் கூட ஆம்பளை தானே. நான் அப்பவே சொல்ல, உனக்கு கிடைக்கிற நிம்மதியை விட எனக்கு அதிகமா கிடைக்கும்னு. மனசை பத்திரமா பாத்துக்கோ. வாடி போலாம். வழக்கம் போல இன்னைக்கு நம்ம விளையாட்டோட டாபிக் காதல். காதல் பண்றவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி தோத்து போறவங்க தன்னோட காதலனோட பேசணும். ஓகேவா? ஓகே, சரி ஸ்டார்ட். காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தினில் தாலி விழும் வரை. இத பாரு, 5 ரூபா 10 ரூபா வச்சுக்கிட்டு காதலிக்கிற விவகாரம்லாம் என்கிட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 1000மோ 2000மோ உன் பாக்கெட்ல இருக்கணும். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். முக்கியமா உன்கிட்ட மோட்டார் பைக் இருக்கணும். அப்புறம் என்னென்ன வேணுங்கிறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஏய், உன் காதல் ரொம்ப காஸ்ட்லி காதல்டி, நீ ஒதுங்கிக்க. ஸ்டார்ட். இத பாருங்க, கூழோ கஞ்சியோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு போட்டா போதும். வருஷத்துக்கு 4 வாயில் புடவை எடுத்து கொடுத்தா போதும். ஆனா காலம்புறம் எனக்கு கண்ணீர் விட வச்சுட்டு போயிடாதீங்க. நீ 15 16வது நூற்றாண்டுல பிறந்திருக்க வேண்டியவ. நீயோ ஒதுங்கு. என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல். ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எப்படி இருப்பேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமலே காதலிப்போம். ஓகேயா? கண்ணுக்கு தெரிஞ்சு காதலிச்சாலே ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதுல யாரும் தெரியாமலே காதலிச்சா அவ்வளவுதான். கமலி, யூ unfit for love. குட்ஸ் எல்லாம் இறக்கிட்டீங்களா? இறக்கியாச்சு சார். சார், நேற்று நைட் ஒர்க் பண்ண அந்த ஓவர் டைம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். நான் ஏசி கிட்ட பேசி கிளியரன்ஸ் லெட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். ஓகே சார். கேர்ஃபுல்லா இருக்குங்க குட்ஸ். ஓகே ஓகே சார். உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். சரி சார். மிஸ்டர் சூர்யா. குட் மார்னிங் மேடம். மேடம்லாம் வேண்டாம், வெறும் நெய்யாவே போதும். ஆமா, என்னை பார்த்து ஏன் சிகரெட்லாம் வேஸ்ட் பண்றீங்க? தாராளமா ஸ்மோக் பண்ணலாமே. ஐம் சாரி மேடம், குட்ஸ் இப்பதான் இறக்கிருக்கோம். இம்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணிட்டேன். பட் கஸ்டம்ஸ் சில ப்ராப்ளம்ஸ். குட்ஸை நாளைக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்க டைல்ஸ் இந்த வாரத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப அழகு, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க.
ராம்லால் அண்ட் கோக்கு கண்டெய்னர்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படி பார்க்காதீங்க, என்னால பார்க்க முடியல. ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப சின்சியரா டிவோட்டடா உண்மையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா டிவோட்டடா இருப்பேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்க. நீங்க வரலன்னா ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் விஷயத்தை சாப்பிட்டுருவேன். That's all. All the best, Mr. Surya. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கதவை தட்டும். ஆனா உங்களுக்கு இதயத்தை தட்டுது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யாரை காதலிக்கிறோன்றதை விட நம்மளை யாரு காதலிக்கிறாங்கன்றதான் முக்கியம்னு. நான் கொஞ்சம் உல்டா டைப். அதென்னங்க உல்டா டைப்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை காதலிக்கிறேன்றதான் எனக்கு முக்கியம். அப்படி யாரு காதலிக்கிறீங்க? ஜேனட் ஜாக்சன், ஸ்டெஃபி கிராஃப், மாதுரி தீக்ஷித். தப்பித்தவரி இவங்களை யாராவது ஒரு ஆள் நம்மளை காதலிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர்ல்டு பாப்புலர் ஆயிடுவோம். இதுக்கும் என் ப்ராப்ளத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இவங்கள மாதிரி தான் நம்ம நேயா மேடமும். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே நம்ம ஊர் லோக்கல் பத்திரிகையிலேருந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரைக்கும் இந்த பக்கம் நேயா மேடம் போட்டோ, இந்த பக்கம் உங்க போட்டோ, ஃபேமஸ் ஆயிடுவீங்க. சிவா, கணுக்கால் தெரிகிற செயலையில் வர அழகு முழுங்கால் தெரிகிற கவுண்டில் வரது இல்லைங்க. ஓகே, வேணா நேயா மேடத்தை 8 முறை சேலை கட்ட சொல்லி கணுக்கால் ரசிச்சுட்டே காதல் பண்ணுங்க. டோன்ட் பி சிலி சிவா. இது பாருங்க, நான் குடிச்சிட்டு ஓடறேன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல உடம்போட நிர்வாணத்தை ரசிக்கணும். வயசானதுக்கு அப்புறம் மனசோட நிர்வாணத்தை ரசிக்கணும். 7:30 சிவா. நேயா மிஸ் 8 மணியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? நான் தான் வாங்கி வச்சேன். பிடிச்சிருக்கா? ஆஷ்ட்ரே. 1 minute. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது விட்டுற வேணாம். That's manliness. I like it. இந்த சிகரெட் எல்லாம் நானே செலக்ட் பண்ணி வாங்கினேன். நீங்க செலக்ட் பண்ணி பிடிங்க சூர்யா. இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை மேடம். ஏதாவது ஒண்ணு பிடிக்கணும், அதுல திருப்தி வேணும் சூர்யா. நான் இல்ல இவ்வளவு நாள் சலனப்படாம இப்ப உங்ககிட்ட சலனப்படல. ஐம் ஹாப்பி சூர்யா. ஐம் வெரி ஹாப்பி. அது உங்க தப்பு மேடம். What do you mean? மேடம், நான் ஒன்றும் உத்தமம் இல்லை, பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்லை. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளை வாங்கி கொடுக்க பூவுக்கு மனம் அதிகம். ஆனா அதே மல்லிகைப்பூ மனத்துல எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். நான் எதுலையுமே திருப்தி அடையாவேன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகே, நான் வண்டி அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு வரேன்.
தேங்க்யூ so very much. எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? சூர்யா ரொம்ப நல்லவன். ஒரு நல்லவன் சொன்னதுக்கு தேங்க்ஸா? சிவா, நீங்க ஷிப்புக்கு தானே போறீங்க? சூர்யாவை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. ஓகே. அதோ சூர்யாவே வராரு. மேடம், நான் ஷிப்புக்கு போயிட்டு வரேன். ஓகே. குட் ஈவினிங் சூர்யா. குட் ஈவினிங். ஐம் சாரி. எதுக்காக சாரி சொல்றீங்க? போங்க, தெரிஞ்சுக்கீங்க. குட் ஈவினிங் மேடம். வாங்க சார். நான் லவ் பண்ணுவேன். ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு கடவுள்கிட்ட சின்சியரா வேண்டிக்குவேன். அப்பதானே இன்னொரு பொண்ணு லவ் பண்ண முடியும். இல்ல சார்? இந்த மாதிரி டயலாக் கடன் வாங்கி என்கிட்ட பேசினா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சீங்களா? சூர்யா, நான் உன்னை செலக்ட் பண்ணா அது தப்பாவே போகாது. நீங்க என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ரொம்பவே தப்பு கணக்கு போடுறீங்க மேடம். நான் சூரியனையே வேங்கி காட்டுவேன் சூர்யா. பாத்துங்க, தொண்டையில சிக்கிக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. நீங்க வேணா கிளம்புங்க. சூர்யா, வண்டி எடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது மேடம். ஓகே, யூ கேரி ஆன். ரொம்ப ரஷ்ஷா இருக்குடி. நெக்ஸ்ட் பஸ்ல போலாம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்க. என்னப்பா அது போஸ்ட் ஸ்ட்ரைக்கு பதிவுல முடியாது போல் இருக்க. அதான் தொடர் வேலை நேரத்தை எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி கம்மியா இருக்குடி. அங்க பாருங்க வாளு. உனக்கு கோப்பு ஜாஸ்திடி. ஏய், எப்ப பார்த்தாலும் நீயும் முடியவே இருக்க. அந்தால பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீ வேணா லவ் பண்ண. பண்ணிடுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு அத்தை பையன் இருக்கானே. சூர்யா, அப்படியே திரும்பி சைடுல பாருங்களேன். நீங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய பெண் பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? இந்திய பிடிக்கலையா? பேசாம நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா அவங்க ஸ்டெஃபி கிராஃப் மாதிரி டிக்ஷன்லாம் என்ன ஆகுது? அவங்க லவ் பண்றதுக்கு, இவங்க குடும்பம் நடத்துறதுக்கு. என்ன சூர்யா, என்ன யோசிக்கிறீங்க? சராசரி இந்திய குடிமகனோட மென்டாலிட்டி தான் எனக்கும். கொண்டாட்டி இழுத்து போத்திட்டு இருக்கணும், மத்தவெல்லாம் கவர்ச்சியா இருக்கணும். சிம்பிள். அப்போ இவங்க சரியா இருப்பாங்க. போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்னாச்சு சிவா, உங்க மிஸ்ஸஸ் மிஸ் ஆயிட்டாங்களா? அவங்க எனக்கு மிஸ்ஸஸா வரணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களால மிஸ் ஆகவே முடியாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமன். இனிய இயேசுவின் திரு இதயமே, என்றென்றும் என் அன்புக்கு முற்றிலும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. என் வாழ்நாளில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணகத் தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமன். இப்போது வேலை வாய்ப்பு பெற மன்றாட்டு. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேலை வாய்ப்பற்று உள்ள ஊட்டியைச் சேர்ந்த கமலிக்கு உதவி அருளுமாறு வேண்டுகிறோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மனதில் கொண்டு கர்த்தரை துதிப்போமாக. கமலிக்கு வேலை கிடைக்க அவரை பிரார்த்திப்போமாக. கமலி,
கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்ப நன்றி ஃபாதர். இருக்கட்டம்மா. ஃபாதர், இவதான் என் ஃப்ரெண்ட் கமலி. வணக்கம் ஃபாதர். God bless you my child. உனக்காகத்தான் பிரார்த்தனையாமா? ஆமா ஃபாதர். ஒரு வேலை இருக்கு, போறியாமா? சொல்லுங்க ஃபாதர். போறேன். சிங்கப்பூர்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 டீச்சர் வேணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட், 15,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். நீயும் போறியாமா? தேங்க்யூ ஃபாதர். அக்கா மாமாவோட வந்து கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடுவி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. வேண்டாம் ஃபாதர், அந்த வேலை வேண்டாம். ஏய், வேண்டான்னு விட. ஐம் சாரி ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஏய் ஜென்சி, ஏய் ஜென்சி. என்ன வேணும் மேடம்? நீங்க தான் வேணும். மிஸ்டர் சூர்யா, இந்த மாசம் நம்ம கிளியர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் கண்டெய்னர் வந்த கப்பலுக்கு வந்துருங்க. இட்ஸ் ஒஃபிஷியல். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மிஸ் ஆயிட மாட்டீங்களா மேடம்? சூர்யாவுக்கு மிஸ்ஸஸ் ஆன பிறகுதான் நான் மிஸ் ஆவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒஃபிஷியலாக முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிஃப்ட் வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேறு லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் போல இருக்கு சிவா. அப்போ வாங்க ஒரு ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோ உட்காருங்க சூர்யா. சூர்யா, நீங்க முன்னால போயிட்டு இருங்க, நான் பின்னால் வரேன். ஏன், என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க. ஏன்டா ரவி, வாட்டத்தில் லெட்டர் வந்துச்சா? 10 நாளாக போஸ்டர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல்லடா. நேத்தானே முடிஞ்சது, இனிமே தான் வரும். ஸ்ட்ரைக்லாம் எனக்கு பணமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முடிஞ்சில்ல, வந்துடும். ஹலோ, வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊரு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸ்ல. அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேங்க நான். என்ன? இல்ல, அன்னைக்கே 11D சிட்டி பஸ்ல உங்களை பார்த்தேன். கேட்கலான்னு தோணுச்சு, அதுக்குள்ள நீங்க இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஊட்டின்னு சொல்லிட்டீங்க. தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்ச குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் நாட்டுல சகஜமா நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைண்ணா. நாங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்களை மாதிரி கேரக்டர்லாம் மியூசியத்தில் வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா? சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதை லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல மேடம்? ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் லேட்டா வந்தா கூட நம்ம வெயிட் பண்றோம். அதுக்காக ட்ரெயினை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறீங்க. அது உங்களோட பேசும்போது மட்டும். நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஒபிஷியலா பேசணும்னு தானே வர சொன்னீங்க? நோ, இட்ஸ் அன்அஃபிஷியல்.
I like it, Surya. I like it very much. உங்க அன்அஃபிஷியல் மேட்டரை பத்தி பேசுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆடிட்டர் கிட்ட கன்ஃபர்ம் பண்ணுங்க. நேயா பேசுறேன். சார், நான் கேட்கறதுக்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொடுங்க. அடையார் பங்களா 2,75,00,000. இப்ப நான் இருக்கிற வீடு 1,40,00,000. ஊட்டி பங்களா 75,00,000. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. தேங்க்யூ சார். இதெல்லாம் டோட்டலா எவ்வளவு சூர்யா? 22,14,00,000. 22,14,00,000. இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? வேலை பேசுறீங்களா? சூர்யா, இங்க கொஞ்சம் கை வைங்களே ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. இப்ப கையை எடுங்களேன். நான் உங்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன் ஏன் எனக்கே தெரியலையே. நான் இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்ததே இல்லை தெரியுமா சூர்யா? இப்ப மட்டும் என்னாச்சு? எனக்கு அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? நான் கவர்ச்சியா இல்லையா? இல்ல இந்த எக்ஸ்பிரஷன் பத்தலையா? நீங்க என்ன லவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சூர்யா? ப்ளீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ, போய் சூர்யா, நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கேட்டவ மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன்னு போய் சொல்றீங்க. I don't believe any of it. I don't believe you. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சூர்யா? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப் மேடம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. Yes சூர்யா, you kill me. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா. இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா. இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ், I'll do it. மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலையை வேணான்னுட்டேன். சம்பந்தம் இல்லாம கோவப்படுற. யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசினேன். கோயில்ல கூட சண்டை போட்ட. ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு போச்சு. எங்கே நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனால தான் எரிஞ்சு எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சிக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? எல்லாரோடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா எங்க காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே காதலிக்கிறோம். அப்போ ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? கோப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து தெரியறப்ப பாத்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பாக்குறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள்.
சிவா 1 minute. ஓ நீங்க இங்க இருக்கீங்களா? நான் நீங்க மாடியில பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சூர்யா